ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விந்தகி ஃபுட்ஸ். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ராகி அடை ரெசிபி. ரொம்பவே சாஃப்டான, ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான். இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை இது எப்படி செய்யலான்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். பீன்ஸ், பச்சை பட்டாணி, கேரட், ஒரு மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் ஆனியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு குழம்புக்கு போடுறது, 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு சிக்கன் மசாலா தூள், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேப்ப மாவு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கலாங்க குட்டி குட்டியாக. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. நீங்கள் இவ்வளோ காய்கறியும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் கூட சேர்த்து செய்யலாங்க. இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு கடலைப்பருப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. மிளகு சேர்க்கும்போது நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாங்க. அப்புறமா நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. நீங்கள் இந்த காய்கறிகள் பதிலாக காலிஃப்ளவர் இது கூட சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக விட்டுடலாங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. உங்கள் புளிப்புக்கு தக்கன எக்ஸ்ட்ரா ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா லைட்டாக வதங்கினா போதுங்க. தக்காளியும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இதை மாவில் கலந்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம் அப்படின்றதுனால தக்காளி நம்ம தோசை சாப்பிடும்போது லைட்டாக வாயில் கடிப்பட்டால் நல்லாயிருக்குங்க. அதனால தான் நம்ம தக்காளியை கடைசி ஆட் பண்ணுறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் அது 1.5 கரண்டி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பதம் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மாவு கொஞ்சம் கட்டியாயிருச்சு. இப்போ இதை நம்ம தோசை வாத்துடலாங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம மாவை ஊற்றிடலாம். காய்கறிகள் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம அடை மாதிரி தாங்க ஊற்ற முடியும். சுற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் மூடி விட்டுறலாங்க. ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் போல் வேக விட்டுடலாங்க. இதுவும் நல்லா வேகணும். மீதமான பொரியலில் கூட நீங்கள் ராகி மாவு கலந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கனால தோசை பிஞ்சு போகாது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் விந்தகி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.